ஹாய் கைஸ், நாம் இன்னைக்கு ஒன்லி ஃபார் லவ்வோட 21வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ டேரக்டர் ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங் சீனே நம்ம ஜியான ஜூயிக்கு வந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஜூயிக்கு வந்து அந்த சரக்கு பிடிக்கல போல், ஒரு மாதிரி மூஞ்சி சுளிக்கிறா. சுளிச்சுட்டு சரி வாங்க நம்ம கேம் விளையாண்டுட்டு இது சரக்கு அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எனக்கு கேமே விளையாட தெரியாதே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, வாங்க நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி ஜூயும் சொல்லித்தரான். அதில் வந்து ஜியானே ஜெயிச்சுட்டு இருக்காளா. இவன் மொடா குடிக்கார மாதிரி எல்லாத்தையும் குடிச்சிட்டு ஜியான் ஒரே ஒரு தடவை மட்டும் எங்கூட விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. வேணா போது விடு அப்படிங்கிற மாதிரி சொல்றானா. ஏன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இந்த மாதிரி நான் ஒரு லூசர் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி புலம்பிட்டு இருக்கான். இந்த மாதிரி நான் ப்ரூஸை வந்து ரொம்பவே நம்பி இருந்தேன். ஆனா அவன் வந்து பாரு ஜாக்சனோட வந்து மெர்ச்சி பண்ணிட்டான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. போன் வெயிட்டிங்ல எல்லாருமே என்னை நிக்க வச்சு கேள்வி கேட்கறாங்க. இந்த மாதிரி வந்து ப்ரூஸ் வந்து விலகிட்டாங்க, அடுத்தது உங்களுக்கு என்ன பிளானிங் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. ஆனா எனக்கு வந்து எந்த பிளானிங்குமே இல்லை. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா நான் வந்து ஒரு அன்லக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. ஒன்னு இருந்துட்டு ஜூயி வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்குமே வந்து எடுத்தோடனே சக்சஸ்ஃபுல் ஆகும் அப்படிங்கறது நினைக்கிறது வந்து இம்பாசிபிள். எந்த ஒரு வெற்றிக்கும் பின்னாடி ஒவ்வொரு தோல்வியும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. உன்னை வந்து அவளவே தன்னோட எக்ஸாம்பிளா சொல்லலாம். உங்களுக்கு ஒரு தெரியுமா ஜியான், இன்டர்னா ஒர்க் பண்ணும்போது நான் வந்து 27 ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன். ஆனா இந்த 28 ஆர்டிக்கலும் வந்து எனக்கு ஃபெயிலியர்ல தான் முடிஞ்சிருக்கு. நான் ஒவ்வொரு ஆர்டிக்கலில் இருந்து ஒவ்வொன்றும் லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் கடைசியில வந்து என்னோட பப்ளிஷை வந்து ஃப்ரண்ட் பேஜ்ல வர அளவுக்கு நான் கொண்டாந்துருக்கேன். அப்ப எனக்கு எவ்வளவு ஹாப்பினஸா இருந்தது தெரியுமா. அந்த ஹாப்பினஸ் உங்களுக்கும் கிடைக்கும். ஒரு தடவை வந்து ஃபெயிலியர் ஆயிட்டீங்க அப்படின்னா எல்லா தடவுமே அதே மாதிரி நடக்கணும்னு இல்லையே. இந்த ப்ராப்ளத்துல இருந்து நீங்க வந்து வெளியே வந்துருவீங்க, அதை வந்து ஈஸியா சால்வ் பண்ணிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஒன்னு இருந்து உங்களுக்கு வந்து நானு, குவான்ஜி, யூ ப்ரொஃபசர் எல்லாருமே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொன்னதே சொல்லிட்டு இருக்கா. ஒன்னு இருந்துக்கிட்டு ஜியான் வந்து ஏதோ சொல்ல வராளா, அதுக்கும் சொல்ல விடாம வாய் மேல கை வச்சு அடிச்சிட்டு இருக்கா. நான் சொல்றது முதல்ல கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, எனக்கு உன்னை கிஸ் பண்ணும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ கிஸ் பண்ணிடுறான். அப்படியே ரெண்டு பேரும் பேஷனேட்டா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே வந்து ஜியான் வந்து அப்படியே ஒரு புத்துணர்ச்சியோட வந்து ஆபீஸுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கான். அப்ப வந்து இந்த மாதிரி ஒருத்தர் கால் பண்ணி, சாரி ஜியான், இந்த மாதிரி ப்ரூஸ் கிட்ட வந்து நாங்க பேச ட்ரை பண்ணோம், ஆனா அவங்க வந்து அந்த எந்த ரெஸ்பான்ஸுமே தரல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நான் இதை வந்து நான் எதிர்பார்த்ததா, அதை விடுங்க, நான் இன்னைக்கு வந்து செங் கான் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பரபரப்பா போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஜூயி வந்து அப்படியே தூங்கி அடிச்சு அப்படியே சோம்பலோட எந்திரிச்சு வந்துட்டு இருக்கானா. அப்ப வந்து நம்ம ஜியான் வந்து எஸ்எம்எஸ் பண்றான். நம்ம ஜியான் வந்து குட் மார்னிங் எஸ்எம்எஸ் பண்றானா. அதை பார்த்தோன்னே நம்மளை வீக்கெண்டு வந்து மீட் பண்ணணும் அப்படிங்கறக்காக நம்ம ஆளு பாரு எர்லி மார்னிங்கே எந்திரிச்சு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குட் மார்னிங் சீட்டாட் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. அப்படி மெசேஜ் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. சரி நம்ம பையன் வந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றானே, நம்ம போய் அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அவனுக்கு நம்ம என்ன கலர் ட்ரெஸ் போட்டா அவனுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ வந்து அவன் சொல்லியிருப்பான், பாத்தியா ஒரு மீட்டிங் போகும்போது உனக்கு ரெட் கலர் ட்ரெஸ்னா அழகா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. சரி நம்ம ரெட் கலர் ட்ரெஸ் வந்து போட்டுட்டு இன்னைக்கு ஆஃபீஸ்ல போய் அவனை மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தனக்குத்தானே பேசிட்டு சரி ஃப்ரெஷ் அப் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி போகும்போது நம்ம கரெக்டா கசின் பொண்ணு கால் பண்ணிடுறான். அப்ப கரெக்டா நம்ம கசின் பொண்ணு கால் பண்றாலாம். சிஸ்டர் நீங்க ரெடி ஆயிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது, யூ வந்து இவனுக்கு ரெண்டேத்தி வந்து ஆர்ட் கேலரிக்கு வந்து இன்வைட் பண்ணியிருப்பான். ஐயோ இன்னைக்கு வேற ஆர்ட் கேலரிக்கு வேற போகணுமே அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே, நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னா நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்ல நான் இன்னும் ரெடி ஆகல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி ரெடி ஆயிட்டு சொல்லுங்க நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவ்வளவு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். கட் பண்ணிட்டு அப்படியே நம்ம பிள்ளைங்க ரெண்டு பேரும் கிளம்பி வந்து அந்த ஆர்ட் கேலரிக்கு வந்துடுறாங்க. ஆர்ட் கேலரிக்கு வந்து அப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அப்படிதான் ஜூயி வந்து நோட் பண்றா கசின் பண்ண, நீ என்ன லாஸ்ட் நைட் நல்லா தூங்கலையே என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, பிளாக் சர்க்கிள் எல்லாம் உனக்கு அப்படியே தெரியுது அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, என்ன சொல்றீங்க பிளாக் சர்க்கிள் எல்லாம் அப்படியே தெரியுதா, நான் தான் ஃபவுண்டேஷன் எல்லாம் போட்டு மேனேஜ் பண்ணனே மறுபடியும் அப்படியே தெரியுதா அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு ஒரு இது பாவமா கேட்கறாளா. ஒன்னு இருந்துச்சு, அந்த அளவுக்கெல்லாம் தெரியல லைட்டா தெரியுது அவ்வளவுதான் வா போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் உள்ள போறாங்க. அப்படி யூ ப்ரொஃபஸரும் அங்கதான் முன்னாடியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா. அவங்களையும் அப்படி பிக்கப் பண்ணிட்டு உள்ள 3 பேர் உள்ள போறாங்க. போயிட்டு நம்ம கசின் பண்ணி கேட்குறான், இந்த ஆர்ட் எக்ஸிபிஷன் பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாதுடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி போகிறாங்க. நைட்டு தூங்காமல் கொள்ளாமல் கூட நம்ம பிள்ளை வந்து
கூகுள்ல இதை பத்தி சர்ச் பண்ணிருப்பா போல. அப்படியே அங்க எல்லாம் அப்படியே அப்சர்வ் பண்ணது எல்லாத்தையுமே இங்க வந்து அப்படியே அவுத்துட்டு இருக்கிறா யூ ப்ரொஃபஸர் கிட்ட. யூ ப்ரொஃபஸர் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்களா. அப்பதான் வந்து ஜியோட அம்மா வந்து எஸ்எம்எஸ் பண்றாங்க, இந்த மாதிரி அந்த ஆர்ட் எக்ஸிபிஷனே வந்து அவங்க அம்மா தான் இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டு இருக்குங்காட்டி, ஐயோ எதை தெரியாம இவ வேற அளந்துட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டா நிறுத்திட்டு இங்க பாரு அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறானா. யாரு இவங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே யூவோட அம்மா அப்படின்னு. என்ன சிஸ்டர் சொல்றீங்க, யூவோட அம்மாவா? ஐயோ அதை தெரியாம நான் நைட்ல கூகுள்ல படிச்சது எல்லாத்தையும் அப்படியே வாந்தி எடுத்தவாப்புல கக்கிட்டு இருக்கிறனே, என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவன் அந்த பக்கம் பழப்பிட்டு இருக்கான். அப்படியே யூ ப்ரொஃபஸர் நின்று ஒரு பெயிண்டிங்கை ரசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம சாசா பொண்ணு வந்து அப்படியே உட்காந்து யோகாசனம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். யோகாசனம் எல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் அவளுக்கு ஃபீலிங்கா தான் இருக்கு. ஏன்னா குவான்ஜி கிட்ட வந்து அதுக்கான அர்த்தத்தை கேட்டிருப்பான், அதுக்கான ரிப்ளை வந்து இன்னுமே அவர் தரலையா, அதனால அதை நினைச்சு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம குவான்ஜி வந்து அப்படியே ஒரு ரேஸ்ல அப்படியே சர்ன்னு விட்டுட்டு இருக்காப்ல. அப்படியே ரேஸ் முடிச்சு அப்படியே எல்லாரும் 2 ஃப்ரெண்ட்ஸும் இறங்கி வரானுங்களா. இறங்கி வந்ததுக்கு அப்புறம் வாண்டா மச்சான் போய் ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லடா மச்சான் நான் வரல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அங்க இதுல இருக்க ஒரு ஃப்ரெண்டு, என்னடா மச்சான் புதுசா பேசுறேன், உனக்கு தான் ட்ரிங்க்ஸ் பண்ணனா ரொம்ப பிடிக்குமே, வா போலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லடா நான் இந்த டைம் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்றானா. சரிட்ட விடனா மச்சான் வாங்க நம்ம 2 பேரும் போலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து இன்னொருத்தனை கூட்டிட்டு போயிடுறான். அப்படியே குவான்ஜி செல்லவே பார்த்துட்டு நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்காப்ல. இவன் தான் சொல்லி தொலைறது சாசாவை லவ் பண்றா அப்படிங்கிற மாதிரி, அதையும் சொல்லாம பாவம் அந்த பிள்ளையை கஷ்டப்படுத்திட்டு இவனும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அப்படி நம்ம ஜூயி வந்து அட் அ டைம்ல ஒரு பிளான் போட்டுட்டான், நம்ம இங்கிருந்து போனாதான் போய் லேட் டைம்ல ஓவர் டைம் ஒர்க் பண்ணாதான் அப்படின்னாதான் வீக்கெண்ட்ல வந்து நம்ம ஜியான் கூட வந்து ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டுட்டு, யூ ப்ரொஃபஸர் கட்டியும் நான் கசின் பொண்ணு கட்டியும் இந்த மாதிரி எனக்கு ஒர்க் இருக்கு, ஓவர் டைம் ஒர்க் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நைஸா வந்து எஸ்கேப் ஆயிடுறான். யூ ப்ரொஃபஸர் சரி சேஃபா போய் பார்த்து போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனும் தட்டி விட்டுறானா. நம்ம கசின் பொண்ணு இருந்துட்டு யோசிக்கிறா, ஐயோ இதை விட்டா இவன் வேற ஓடிடுவானே, ஏதாவது ஒன்று பேசி அவனை ஸ்டாப் பண்ணணுமே, என்ன பண்ணலாம் யோசி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு மூவி டிக்கெட் 2 புக் பண்ணிடுறான். இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி மூவி டிக்கெட் புக் பண்ணிட்டா வாங்க போலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கணும் அப்படின்னா நீ 3 தானே புக் பண்ணியிருக்கணும், நீங்க 2 தானே புக் பண்ணியிருக்க அப்படின்னா இப்பதானே புக் பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னோன்னே, அட ஆமாமல்ல அப்படி ஒன்று வேற இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ கொஞ்சம் டல் ஆகுறா. ஒன்னு இருந்துட்டு பரவாயில்லவா எனக்கு இன்னும் டைம் இருக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னது நீங்க எங்கோட மூவி பார்க்க வரீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ அப்படி சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுட்டு இருக்கான். நம்ம ஜியான் வந்து இங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கானா. இருக்கும்போது இந்த மாதிரி யூ ப்ரொஃபஸர் இன்னைக்கு வந்து பிளைண்ட் டேட் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எஸ்எம்எஸ் வருது. அதை பார்த்தோன்னே இவனுக்கு வந்து தெரியுமில்ல ஜூயி கூட தான் அவனுக்கு வந்து பிளைண்ட் டேட் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒன்னே இருந்துட்டு கசின் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்க யாரோட இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நானும் என் சீனியரும் வந்து இந்த மாதிரி அவரோட பாய் ஃப்ரெண்டு கூட வந்து பிளைண்ட் டேட் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே நம்ம ஜியானுக்கு கொஞ்சம் கடுப்பாகுது. உடனே ஜூயிக்கு எஸ்எம்எஸ் பண்ணி நீ எங்க இருக்க சீக்கிரம் ஆபீஸுக்கு வா, இந்த மாதிரி 12th floorல வந்து டாக்குமெண்ட் எல்லாம் நிறைய இருக்கு, போய் அதை எடுத்துட்டு வந்து கம்ப்ளீட் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஒர்க் தந்துட்டு இருக்கான். ஒன்னு இவ்வளோ ஆல்ரெடி ஆபீஸ்ல தான் இருக்கான், ஆல்ரெடி ரிசப்ஷன் லிஸ்ட்ல தான் கீழே நின்றுட்டு இருக்கான். இவன் வந்து என்ன நம்ம கிட்ட வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி எஸ்எம்எஸ் பண்றான், இதை வந்து பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி பேசிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு முறைச்சுக்கிட்டே இருந்துட்டு அந்த ஃப்ளோருக்கு போறான். அங்க போய் பார்த்தா எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட லவ்வர் இருக்காளா, ஐயோ இவ வேறையா அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு முறைச்சு. ஜூயும் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட லவ்வரும் 2 பேரும் எலிவேட்டர் போயிட்டு இருக்காங்க. அப்ப போயிட்டு இருக்கும்போது நம்ம அந்த பொண்ணுக்கு வந்து ஜூயி வந்து முதல்ல இவனால திட்டு வாங்கியிருப்பா பாத்தியா, அதெல்லாம் ஞாபகம் வருது. அதையெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு ஜூயை வந்து திட்டுறாளாம். உடனே இருந்துட்டு நீ ஒன்னும் கவலைப்படாத, நெக்ஸ்ட் டைம் அங்கிள் பார்க்கும்போது நீ எனக்கு மரியாதை தருவ அப்படிங்கிற மாதிரி சொல்றாளா. உடனே அவ கோவப்பட்டுட்டு எதுவுமே சொல்லாம போயிடுறான். அப்படியே இவ்வளவு வந்து அந்த ஃப்ளோருக்கு போய் அவங்களை பார்க்கணும்னு அவங்க எவ்வளவு பெரிய பேப்பரை வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய டாக்குமெண்ட் வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னையும் ஐயோ இவ்வளவு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அப்படியே சிலிச்சுக்கிட்டே மழுப்பிட்டு இருக்கான். சரிங்க நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மழுப்பிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம யூ ப்ரொஃபஸரும் கசின் பொண்ணும் வந்து ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணி மூவி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம பொண்ணும் எப்படியாவது யூ ப்ரொஃபஸரை கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு பல ட்ரிக்கா ட்ரை பண்றா. இல்ல நம்ம யூ ப்ரொஃபஸர் கசின் பொண்ணும் வந்து சரி உதாரணத்துக்கு ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேஷுவலா வந்து தூங்குற மாதிரி அவர் மேல சாஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு என்னமோ ட்ரை பண்றான். ஆனா யூ ப்ரொஃபஸர் அவர் வாட்டு மூவியே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கசின் பொண்ணு
அவனுக்கு கண்ணெல்லாம் யூ ப்ரொஃபசர் மேலதான். அவன் அப்படியே வெச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்கான். கரெக்டா சாயலான்னு போறான். கரெக்டா யூ ப்ரொஃபசருக்கு ஒரு கால் வந்துடுதான். ஐயோ அவருக்கு தெரியக்கூடாது, நீ கேஷுவலா மெயின்டைன் பண்ணு, நான் இது வந்து எதாச்சியா நடந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவளுக்குள்ளாரி அவ சொல்லிட்டு அழுங்காம சாயலான்னு வரா. கரெக்டா இவரு நான் வந்துடுறாவா. உடனே அவளுக்கு ஐயோ என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உனக்கு எதுவும் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இல்ல எனக்கு எதுவும் ஆகல, தூக்கம் வருதா உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமா லைட்டா தூக்கம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றானா. உடனே இருந்துட்டு அவன் வந்து இவனையே பாக்குறான். உடனே இவன் நினைச்சிட்டு இருக்கான் நம்மளுக்கு சரி தூங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஷோல்டர்ல வந்து தருவாரு, நம்ம படுத்துக்கலாம் கொஞ்ச நேரம் அப்படிங்கிற மாதிரி இவன் கற்பனை கோட்டையை கட்டிட்டு இருக்கா. ஆனா நம்ம இன்ஃபுளுசர் சிம்பிளா அப்படின்னா வான உன்னை கொண்டே வீட்டுல கொண்டே விட்டாரு அப்படிங்கிற மாதிரி என்னது அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு அப்படியே மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஜூயி வந்து எல்லா டாக்குமெண்ட் எடுத்துட்டு ஜியானோட ஆபீஸ்க்கு வரான். வந்துட்டு ஜியானா பாக்குறான்னா ஜியான் வந்து ஓவரா பிஸியா போன் பேசிட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே சரி நம்ம அவனை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவட்டுக்கு வந்து அவ வந்து டாக்குமெண்ட் எல்லாம் ரீட் பண்ணிட்டு இருக்கானா. ஜியானு பாக்குறான். பார்த்துட்டு போன் பேசி முடிச்சுட்டு வர்றான். வந்தோடனே இருந்துகிட்டு உனக்கு என்ன பசிக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இல்ல எனக்கு பசிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றானா. உடனே பக்கத்துல எந்திரிச்சு வந்துட்டு ஆனா எனக்கு பசிக்குதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. உடனே இருந்துகிட்டு அதனால என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றானா. உடனே நீ ரொம்ப அழகா தான் இருக்க, அதனால எனக்கு உண்மையாலுமே பசிக்குது, நான் அப்படியே சாப்பிடலான்னு தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காளா. உடனே கொஞ்சம் நர்வஸ் ஆகுறா. உடனே இருந்துகிட்டு என்ன ரொம்ப ஷையா ஃபீல் பண்றியோ அப்படிங்கிற மாதிரி சொன்னே. ஆமா ஒரு பொண்ணு கிட்ட வந்து இப்படி பேசினா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிட்டு இருக்கா. அப்படியே வந்து ஜியான் ஆர்டர் பண்ண ஃபுட்டும் வந்து ஆபீஸ்க்கு வருது. ஆபீஸ்க்கு வந்தோடனே அவங்க ரெண்டு சாப்பிட்டு ஜியானுக்கு வந்து ஏதோ ஒர்க் இருக்கும் போல, சரி நீ சாப்பிடு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஜூயி வந்து அவன் பண்ணத சேட்டை எல்லாத்தையுமே வந்து சாசாவுக்கு வந்து எஸ்எம்எஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் சாசாவும் யோகா செஞ்சு முடிச்சுட்டு போன் எடுக்கிறா. கரெக்டா குவான்ஜியை எஸ்எம்எஸ் பண்றான். நீ நைட்டு ஃப்ரீயா இருக்கிறியா, ஃப்ரீயா இருந்தா சொல்ல நான் நைட் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. அப்பதான் பாக்குறான் நம்ம ஜூயி வந்து எஸ்எம்எஸ் பண்ணிட்டு இருந்ததை. அதை பார்த்தோன்னே அவளுக்கும் வந்து அட்வைஸ் போடுங்க, அடுத்தது என்ன பண்ண போற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த மாதிரி நான் வந்து அவர் வந்து ரொம்ப உண்மையாவே லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு அப்புறம் இவ படுத்து தூங்கிடுறான். எல்லா சாப்பாடையும் ஒரு ஃபுல் கட்டிட்டு படுத்து தூங்கிடுறான். நம்ம சாசா வந்து பிரிட்டியா கியூட்டா ரெடி ஆகி அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஜியான் வந்து எல்லா மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிட்டு பவுன் மெம்பர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்கானா. அப்ப வந்து உள்ள வந்து பார்த்தா நம்ம ஜூயி வந்து நல்லா ஃபுல் கட்டிட்டு சோஃபால படுத்து கொஞ்சம் மெஸ்ஸியா தூக்கிட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் வெளியே இருக்க சொல்லிட்டு ஜியான் வந்து கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு தன்னோட கோட்டை எடுத்து போத்தி விட்டுட்டு இருக்கான். அப்படியே நின்று ஜூயா வந்து ரசிச்சிட்டு இருக்கான். அப்படியே ரசிச்சுட்டு அவ அங்க இருந்து பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் கிளம்பி போயிடுறான். அப்படியே நம்ம ஜூயும் கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிக்கிறான். எந்திரிச்சோடனே நம்ம சாசா வந்து எஸ்எம்எஸ் பண்ணி என்னடி நல்லா சாப்பிட்டு என்ன கால் மேல கால் போட்டு ஜியானோட ஆபீஸ்ல வந்து தூங்கிட்டு இருக்கியா, உனக்கு என்னப்பா நீ பணக்காரனோட போன் டாட்டி, நீ எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அது வேற வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருக்கா. அதை வந்து அவன் வந்து ப்ளே பண்ணி கேட்டுட்டு இருப்பானா. அப்பதான் திடீர்னு பாத்ரூம்ல இருந்து சத்தம் வருது. ஐயோ யாருடா அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னே அப்பதான் அது மேல கோட் இருக்கிறதெல்லாம் அவன் கவனிக்கிறான். உடனே இருந்துட்டு சடனா எந்திரிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இது மறந்துட்டியா, இது என்னோட ஆபீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. உடனே இருந்துட்டு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். பாத்ரூம்ல இந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே இருந்துட்டு பாத்ரூம் க்ளோஸ்ல தான் இருந்திருக்கும், ஆனா இவர் வந்து எதுவும் கேட்டிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சாசா பேசினதெல்லாம் நினைச்சு இவ வாட்டுக்கு மனசுல திங்க் பண்ணிட்டு இருக்கா. ஒன்னும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒன்னே இருந்துட்டு நீ வந்ததை பார்த்தா ஒர்க் பண்ண வந்த மாதிரி தெரியலையே, நல்லா தின்னுட்டு தூங்க வந்த மாதிரி தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே யார் அப்படி சொன்னா, நான் ஒர்க் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜூயி போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே ஜியானா அங்க இருந்து கிளம்பிடுறானா. அவ போனோன்னே இருந்துட்டு சாசாவுக்கு எஸ்எம்எஸ் பண்றான், வாய்ஸ் எஸ்எம்எஸ். என்னடி பேசிட்டு இருக்க, ஓவரா பேசிட்டு இருக்கா, அதை பார்த்து பேசு அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஜியானும் வரும்போது யோசிச்சுட்டு இருக்கான், ரிச் மேனு அதனாலதான் நான் இது பண்ணி இருக்க, ரிச்சா இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பாள்ல. அதையெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஒருவேளை அப்படியா தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சு ஒருவேளை நம்ம அப்பியரன்ஸ் பார்த்து தான் நம்ம ரிச்சா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சு அவ லவ் பண்றாளோ அப்படிங்கிற மாதிரி இவனை திங்க் பண்ணிட்டு இருக்கான். திங்க் பண்ணிட்டு சேச்சா அப்படியெல்லாம் இருக்காது, ஜூயி அப்படியெல்லாம் இருந்திருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி அவனை அங்க கேஷுவலா விட்டுட்டு வந்துட்டு இருக்கான். அங்க இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் இருந்துட்டு நீங்க பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சரி வாங்க எல்லாரும் கான்ஃபரன்ஸ் கால்ல போய் மீட்டிங்ல ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு கான்ஃபரன்ஸ் கால் போயிடறான் நம்ம ஜியான். அப்படியே நம்ம யூ ப்ரொஃபஸரும் கசின் பண்ணதான் கார்ல வந்துட்டு இருக்காங்க. கரெக்டா அவங்க போகும்போது கிராஸ் பண்ணி
பண்ணி போகும்போது அவங்க கரெக்டா போகும்போது கரெக்டா நம்ம யூ ப்ரொஃபஸர் ஆபீஸ பாக்குறானா, உடனே வந்துட்டு நீங்க இந்த ஆபீஸ்ல தானே ஒர்க் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டே போறான். அவனும் ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. அப்பதான் வந்து இவளுக்கு வந்து சாசா வந்து அவளுக்கு லவ் டிப்ஸ் எல்லாம் தந்திருப்பால, அதையெல்லாம் இது பண்ணிக்கிட்டு அப்படி பேசி தர மாதிரியே பேசிட்டு உங்களுக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே இருந்துட்டு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றானா. உடனே இருந்துட்டு அப்ப நீங்க என்ன பத்தி என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னே. உனக்கு என்ன, நீ நல்ல பொண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றானா. அப்ப என்னை வந்து உங்க பிளேஸுக்கு கூட்டிட்டு போறீங்களா, உங்க அம்மாட்ட காமிக்கிறீங்களா அப்படின்னு ஓப்பனாவே கேட்டாரா. அப்படியே அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படியே அங்க பக்கம் வந்து சைலண்டா போயிட்டு இருக்கா. நம்ம ஜூயி வந்து காலில் வந்து பேசிட்டு இருக்கா. ஓகே, எனக்கு மண்டே வந்து மீட்டிங் இருக்கல, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. டாக்டர் ஜியான் வந்து நீ என்ன பிஸியா இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி நான் உங்களுக்கு அப்புறம் கான்டாக்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு கால் கட் பண்ணிடுறான். சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நெக்ஸ்ட் சண்டே வந்து இந்த மாதிரி சிஃப்கான கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இருக்கு, அதுல வந்து நீயும் கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்கோர்ஸ் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இருக்குன்னா அங்க நானும் தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். என்ன உன் ஃப்ரெண்டோட சேர்ந்து ட்ரிப் போலான்னு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஒன்னு இருந்துட்டு ஜூயி இருந்துட்டு சொல்றா இல்ல நான் வந்து என்ன திங்க் பண்றேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இழுத்துட்டு இருக்காளா. ஒன்னு இருந்துட்டு நீ என்ன சொல்ற, சிஃப் கான்ஃபரன்ஸ்ல வந்து அட்ராக்ட் பண்ணலான்னு இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமா நான் அட்ராக்ட் பண்ணலான்னு நினைச்ச உண்மைதான், ஆனா வந்து அது வந்து உங்களை நான் உங்களை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. ஒன்னு இருந்துட்டு அப்படியா அப்படிங்கிற மாதிரி இவனு கேட்டு இருக்கு. அப்படியே ரெண்டு பேரும் டின்னர் சாப்பிட்டு அப்படியே ஸ்டே பண்ணிட்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இப்படி என்ன கேக்குறீங்க, நான் வேற மாதிரி எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றானா. வேற என்ன மாதிரி எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜூயி நீ இந்த மாதிரி ஃப்ரைடே இருந்தா நம்ம ரெண்டு பேரும் இந்த மாதிரி சிப் கம்பெனிக்கு போயிட்டு அப்படியே அவுட்டிங் போயிட்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியா சரி போயிட்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த மாதிரி கூப்பிட்டா நான் வராமையா இருப்பேன், இந்த மாதிரி என் பாய் ஃப்ரெண்ட் இன்வைட் பண்ணானா நான் வராமையா இருப்பேன், கண்டிப்பா நான் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி அவளை அக்செப்ட் பண்ணிக்கிறா. அப்படியே வந்து ஃபினான்ஸ் கம்பெனில தான் காமிக்கிறாங்க. அங்க வந்து பார்க்கியூ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா ஜூயிக்காக. அவனே அங்க இருக்க ஒர்க் பண்ற கோவர்க்கர் எல்லாம் வந்து அது பார்க்கியூ தானே, எவ்வளவு ஹேண்ட்ஸமா எங்க இருக்காங்க பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, ஜூயிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அவனும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி யாலிங் பண்ண வந்து காஃபி எடுத்து தந்துட்டு அப்படியே பார்க்கியூ கிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டு இந்த மாதிரி நீங்க வந்து மேகசின்ல வந்து இன்டர்வியூ தர முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவ கேட்டுட்டு இருக்கான். ஆனா அவன் வந்து ஓப்பனாவே பிராங்காவே சொல்லிடுறான் இல்ல நான் வந்து என்னை வந்து ஜென் ஜூயத்தான் மீட் பண்ண வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு கிளம்பிடுறான். இவளுக்கு அப்படியே நோஸ் கட் ஆயிருச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு ஜூயே வந்துடுறா. ஜூயி வந்தோடனே நீ வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஹாய் மிஸ்டர் பார்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு வந்துட்டு இருக்கா. உடனே இருந்துட்டு நீ எப்ப என்னை வந்து இன்டர்வியூ பண்ண போற அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இதனால உங்களுக்கு இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு நான் வந்து இன்டர்வியூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பிகாஸ் என்ன நான் உன்னை லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றானா. அப்படியே இந்த எபிசோட் இங்க முடியுது. எப்படி இருந்தது என்னுடைய நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஃபாலோ பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து Facebook ஐடியும் Instagram ஐடியும் தந்திருக்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.